வணக்கம். டிசம்பர் 23ஆம் தேதி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகும்போதே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ட்ரெண்டு மேபி ரிவர்சல் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து இந்த லோவை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25,550லேருந்து ஒரு 26,000 25,900 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து போச்சு இல்லையா. இந்த புல் பேக்குக்கு இன்னொரு புல் பேக் வேல்யூவாக நம்ம வந்து இந்த ஏரியா நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ அதன் காரணமாக இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு புல் பேக் லெவலாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ ப்ரைஸ் வந்து மோஸ்ட்லி நாம் சொன்ன இந்த லொக்கேஷன் கிட்ட வந்து வந்துருச்சு. மேபி நமக்கு இந்த இடத்துல இருந்து அதிகபட்சமாக இன்னொரு 26 கிட்ட வந்து வந்துருச்சு. மேபி நமக்கு வந்து இன்னொரு 50 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ அங்கே வந்து நின்றுட்டா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் இந்த 25,000 இதுக்கு இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, நியர்லி ஒரு 25,950 இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அகெயின் ப்ரைஸ் வந்து கீழே தான் வந்து வரும். ஏன் அப்படின்னா இந்த அதாவது இந்த இடத்துல இருக்கிற இந்த ஹையுக்கும் இங்கே இருக்கிற இந்த லோவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புல் பேக் வேல்யூ வந்து இந்த ரெட் லைன் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ரெட் லைன் தான் வந்து புல் பேக் வேல்யூ. அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல வந்து ஒரு ஹை வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு புல் பேக் லெவலை நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா ஃபர்தராக வந்து மேலே போகலை அப்படின்னா மறுபடியும் வந்து எங்கள் லெவலுக்கு வந்து கீழே இறங்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கூட நமக்கு வந்து ரேஞ்சஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ளே தான் வந்து இருக்குது. ஸோ ரேஞ்சஸ் ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால வந்து விட்டுட்டேன். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது சேம் தான். ஒரு 26,100 கூட வச்சுக்கோங்க. 26,100லேருந்து ஒரு 25,950 ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து நமக்கு புல் பேக் லெவல் வந்து இருக்குது. ஸோ அப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு 25,900 கீழே வந்து க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு தேர் இஸ் அ சான்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல இருந்தே நமக்கு வந்து பெருசாக வந்து ஃபால் வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி இருந்து இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி, அதாவது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு புல்லிஷான ஒரு மூவ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அகெயின் நிஃப்டி 50 எங்கே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் இந்த இடத்துல ஒரு ரீசெண்ட் ஹை இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து மறுபடியும் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயத்தை நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும், அதாவது மைண்ட் வந்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த 26,200லேருந்தே நமக்கு வந்து செல்லிங் தான் வந்து ட்ரிகர் வந்து ஆகுது. அப்போ மேபி போகலாம் ஒரு 26,300 350 வந்து போகலாம், போகாதுன்னு சொல்ல வரலை. ஆனால் இங்கெல்லாம் வந்து செல்லிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது, ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா அகெயின் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் இந்த ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி வந்து நகரும். இப்போ ஒரு ரீசெண்ட் ஆல் டைம் ஹை வந்து இருந்துச்சு இல்லையா, அதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அப்படிங்கிறது வந்து 26,100லேருந்து ஒரு 25,950 ஒரு 150 பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு மேக் ஆர் பிரேக் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ இது மாதிரி இடம் வந்து நமக்கு என்ன இன்ட்ராடேயில் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் வந்து ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது அதிகமாக வந்து நடக்கும். ஏன்னா இப்படி பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த ட்ரேடை விட்டு வெளியே வந்து வருவீங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸை வந்து 25,700க்கு கொண்டு போகிறதா அல்லது வந்து ஒரு 26,300 350 கொண்டு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்க. அதே மாதிரி மார்க்கெட் டவுன் சைடு வந்து போக போகுது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் எடுத்ததுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக வந்து வெளியே வந்தே ஆகணும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் எடுத்த அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேட் விட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகணுமோ அப்படி வந்து மூவ் ஆகும், அவ்வளோதான். ஸோ அப்போ
இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கும் போது வால்யூம் பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகும்போது வால்யூம் வந்து பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு பெருசாக வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து மாறிடும். அப்போ நாம் வந்து கொஞ்சம் தாராளமாக ஒரு தைரியமாக நம்ம வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணலாம். ஆனால் அப்பயும் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் வந்து பண்ணணும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இதுதான் வந்து லெவலாக வந்து இருக்குது. 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 26,050 26,000 இது வந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து இருக்குது. எப்போ எல்லாம் ப்ரைஸ் இந்த லெவலை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து அடிச்சு விட்டுருந்தாங்க. அதே மாதிரி 25,700 நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இருக்குது. ஸோ எப்போல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து பையர்ஸ் வந்து உள்ளே வராங்க. ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விசிபிளாக வந்து தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஒன்ஸ் ஃபைனலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கிது. இந்த பிரேக் அவுட் வந்து கிடைச்சாலும் என்ன நடந்திருக்கு, ஆஃப்டர் 26,200க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு, செல்லிங் தான் வந்து நடந்திருக்கு. ஏற்கனவே முன்னாடி சொன்னேன் இல்லையா, 26,200லேருந்து 26,350 300 இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து செல்லிங் தான் வந்து ட்ரிகர் வந்து பண்ணி விடுறாங்க. அப்போ இது எப்போ மாறணும் அப்படின்னா 26,300க்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகணும். ஒரு 2-3 நாள் வந்து ட்ரேட் ஆகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து அடுத்த ஒரு டிமாண்ட் ஜோன், அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அது வரைக்கும் இப்படி தான் வந்து ஏற்கனவே இருந்த இந்த டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனுக்குள்ளே மார்க்கெட் மேலே போகிறது கீழே வர்றது அப்படிங்கிற மாதிரியே வந்து சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு இருக்கிற லெவலில் எது டிமாண்ட் ஜோன் எது டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்கே இடத்துல என்ட்ரி கொடுக்கணும் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து போயிடும். நம்ம வந்து என்ட்ரி எடுக்க வேண்டியதில் எக்ஸிட் ஆக தேவையில்லை, எக்ஸிட் ஆக வேண்டிய இடத்துல என்ட்ரி கொடுக்க தேவையில்லை. ஸோ ஒரு கன்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பாஸ் ஆனில் வந்து போயிடுச்சு. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து வந்திருக்கிறாங்க. இப்போ முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நமக்கு இந்த இடம் இந்த 26,000 25,950 இதெல்லாம் வந்து ஹோல்ட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த ரீடெஸ்ட் மாதிரி வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அகெயின் ப்ரைஸு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்க்கணும். ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல வரைஞ்சிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு நியர்பை ஒரு ஆல் டைம் ஹை வந்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கும் இங்கே இருக்கிற ஒரு இடத்துக்கும் நீங்கள் வந்து டச் வந்து பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரும். ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு 26,200 அப்படிங்கிற லைன் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு லைனாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து பிரேக் அவுட் வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து சுற்றுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வரும் நாட்கள் தான் நமக்கு அதுக்கான விடையை நமக்கு வந்து கொடுக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். அடுத்தது நிஃப்டி 50. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த 26,100 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 26,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருந்தது. ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக நமக்கு வந்து ஒரு 40 ரூபா பக்கம் வந்து ஏறி இருந்தது. ஆனால் 40 ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரே டைம்லலாம் வந்து ஏறலை. காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஏறிச்சு. அதுவும் நீங்கள் வந்து காலையிலேருந்து நீங்கள் வந்து ஹோல்டு வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து லாஸ் தான் வந்து வந்திருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது, புல் பேக் போகுது, மறுபடியும் வந்து சேம் ப்ரைஸ்க்கு வருது. ப்ரைஸ் கீழே இறங்குது, புல் பேக் வருது, மறுபடியும் வந்து சேம் ப்ரைஸ்க்கு வருது, அல்லது அதை விட கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து வருது. ஸோ இப்படி நடக்கும்போது என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எடுத்த ட்ரேட்லேயே நமக்கு வந்து லாஸ் வருது. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்விங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 5 மினிட்ஸில் நமக்கு வந்து டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு டிமாண்ட் ஜோனில் வந்து என்ட்ரி கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் வந்து எக்ஸிட் ஆகிடணும். இதையே வந்து மார்க்கெட் டவுன் சைடாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வைஸ் வர்ஸாக வந்து பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து மண்டே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,100 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 26,000 இருக்கலாம். 26,000 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,900 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 26,100 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 26,200 நோக்கி வந்து மார்க்கெட் நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான விஷயம் 26,100 26 25,950 இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுறதுக்கு வாலட்டிலிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவான ஒரு இடமா வந்து இருக்குது, பார்த்துக்குங்க.
ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் போன்ட்டு ஒரு நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஓஹோ அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே வந்து இறங்கலை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கிட்டு இருக்கட்டும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கீழே வந்து இறங்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். ஸோ மற்றபடிக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு மூவெல்லாம் வந்து கிடைக்கல நமக்கு. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 59,100 வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 58,900 வந்து இருக்கலாம். 58,900 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 58,700 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 59,100 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 59,300 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 300-350 பாயிண்ட் பக்கம் வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் தான், பெருசாக பயங்கரமான ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிற நெகட்டிவ் சைடெலாம் வந்து போகலை, ஓரளவுக்கு கீழே வந்து இறங்குச்சு, அவ்வளோதான். நெகட்டிவ் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருந்தது. ஸோ மண்டே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 85,200 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 84,800 வந்து இருக்கலாம். 84,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 84,400 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 85,200 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 85,600 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா தான் வந்து இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் வந்து சரியில்லை. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9.25 9.30 முடிச்சு போச்சு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிறதெல்லாம். அங்கேருந்து சட்டனாக வந்து மார்க்கெட் வந்து டேர்ன் பண்ணுறானுவ. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 13,900 வரைக்குமே வந்து 13,700 வரைக்குமே வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் டேட்டாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருது மிட் கேப் நிஃப்டியில். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 13,750 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,650 வந்து இருக்கலாம். 13,650 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,550 13,500 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,750 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,850 நோக்கி வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.